வீட்லயே இயற்கையான கலப்படமே இல்லாத சின்னவங்க, பெரியவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய அருமையான ஜெல்லி மிட்டாய் செய்ய முடியுங்க. இதுக்கு என்னலாம் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு காய்கறி கடையில சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா வாங்கிட்டு வந்து அதோட தோலெல்லாம் சீவிட்டு, அத நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு, முதல்ல ஒரு வாட்டி அடுப்புல வச்சு வேக வைக்கணுங்க. வேக வச்சத அப்படியே எடுத்து வெயில்ல காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எடுத்து கொஞ்சம் ஒரு மிதமான சூட்ல மறுபடியும் நீராவியில கொஞ்சம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அத எடுத்து கொஞ்சம் வெயில்ல காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல்லி மிட்டாய் என்ன ஃப்ளேவர்ல இருக்குமோ, அதே லெவல்ல பார்த்தீங்கன்னா, நார்மலான இனிப்புல ரொம்பவும் இனிப்பு இல்லாம சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு கலப்படம் எதுவுமே இருக்காது. இத நீங்க வந்து ஒரு 1 கிலோ, 2 கிலோ வாங்கி நீங்க அந்த ஜெல்லி மாரி பண்ணி வச்சுட்டு, நீங்க ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சு கூட வச்சுக்கலாம். இது வந்து பல நாட்கள் கெட்டு போகாம இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இயற்கையாவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கோ ஒரு நாட்ல யாரோ ஒருத்தன் ஒரு பாட்டில்ல அடைச்சு இந்த மாதிரி பண்ணி குடுக்கிறத நம்மாட்கள் வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவே நம்ம யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணா, இயற்கையா ஒரு சாப்பாடு குடுக்கும்போது நம்மாட்கள் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க.